அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக ஈரான் ஒரு 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொடச்சி வைப்பா, ஏன்னா அமெரிக்கா ஏதாவது ஒரு தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஈரான் முழுமையாக உணர்ந்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே அமெரிக்கா அடிச்சிடுவோம், பிடிச்சிடுவோம், உடைச்சிடுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாவே சரி அடிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க ஈரான். ஆனால் காலையிலேருந்து அமெரிக்காவுடைய அறிவிப்பு வேறு மாதிரி இருக்குது. இந்த யுத்தம் ஓவர் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி அறிவிப்பே வர்றதுனால ஈரான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தையை முழுமையாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சம்பவம் லோடிங் இல்லையா, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நிகழ்வுகள். ஈரான் சீனாவுக்கு செக் வைக்கிறாங்களா, சீனா ஈரானுக்கு செக் வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். நம்ம ஈரான் தனது உற்பத்தியை முழுமையாக நிறுத்தியிருக்கிறது. க்ரூட் ஆயிலோட உற்பத்தியை நிறுத்தி விட்டதாக ப்ளூபர்க் பத்திரிகை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதிரி புதிரி சம்பவங்கள், பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் சீன் ஒரு அதிர்ச்சி சம்பவம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, தடுக்கி உள்ளே விழுந்துடாதீங்க. அப்புறம் உங்களை ஏலியன்கள் தூக்கிட்டு போகிற அளவுக்கு சம்பவம் பெருசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. அப்புறம் என்னப்பா உன்னை நம்பி வந்தேன், இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரியான சம்பவம் இருக்குது. என்ன பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எஸ், வாங்க போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மே 4ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் நடக்கிற சர்ப்ரைஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த ஈரான் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம், கியூபாவுடைய விவகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏரியா 51 நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பதிவுகளோட எல்லா ரகசியங்களும் நான் வெளியிடணும்னு நினைக்கிறேன், வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பிரதானமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசாமல் இருப்பதற்கு அமெரிக்கா ஈரானை பற்றி கையில் எடுக்கிறாங்க. ஈரான் விவகாரம் முடிஞ்சால் கியூபா விவகாரம் முடிஞ்சால் ஏரியா 51. சரி, அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இந்த யூடியூபர்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே இப்படி ஒரு பதிவு போடுறாங்க. நோ, அந்த ஏரியா 51 ஆல்மோஸ்ட்டு ஒரு மாதிரி பூகம்பம் மாதிரி மூழ்கடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுச்சு ஏலியன் அப்படின்னு போட்டு ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவு பாருங்கள், 2 நாளில் 1.2 மில்லியன் வியூஸ், பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த ஏரியா 51 மட்டும் 17 இடத்துக்கு வாக்காம் சின்னதாக லைட்டாக அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கான். இந்த ஏரியா 51 பக்கத்தில், அதாவது லாஸ் வேகாஸுக்கு மேலே அதை சுற்றியும் நடக்குதான். அப்போ இது உறுதி செய்கிறாங்களாம். உடனே உங்களுக்கு 2-3 வீடியோ பதிவை காட்டுறேன் நான். ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு பார்த்தா நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க. இது அவங்க ஒரிஜினல் வீடியோன்னு காட்டுறாங்க அந்த பதிவுலையோ இல்லை எக்ஸ்ட்ராத்துலேயே இந்த வீடியோ தான் வெளியிட போகிறாங்க, ஒரிஜினலாக பார்க்குறாங்க. பட் நீங்கள் ஒரிஜினலாக பார்க்க வேணாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக ஏஐ வீடியோவா நீங்கள் பாருங்கள் நீங்கள். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இன்னும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, அதை வெதர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் ஒரிஜினல் வீடியோ வெளியிடுறாங்களான்னு கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பக்கத்து வீடியோ பதிவுலாம் பாருங்கள், அது ஏஐ வீடியோ இருக்கிற மாதிரியான ஒரு இதே கிடையாது. எல்லாமே பார்த்து என்னப்பா நடக்குதுங்க, ஒருவேளை ஏலியன்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்களான்ற மாதிரியான ஒரு அசம்ஷனை உருவாக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியா 51 பகுதியில் கரெக்டாக ஒரு 17 தடவை நில அதிர்வு உணர்ந்ததாக சொன்னோடனே அப்போ என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா, ஏலியன்கள் அமெரிக்காவோட ஒரு சில டைப் வைத்து உலக ஆளணும்னு நினைக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு ட்ரம்ப் ஒரு கிறுக்குத்தனமாக அவர் பாட்டுக்கு இதையும் இந்த ரகசியத்தை கூட வெளியிடணும்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் ஏலியன்களுக்கு பிடிக்காம அப்படியே போட்டு மண்ணோடு அந்த ஏரியாவை புதைச்சிடலாமான்ற திட்டத்தில் இருக்காங்களாம். சரி, ஓகே, அவங்கவுங்க கற்பனையில் அவங்கவுங்க உலகத்தில் வாழும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா. அது 4ஆம் தேதி வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் அவங்கவுங்க அந்த கற்பனைகள் இருப்பாங்க இல்லையா. என்னப்பா நீ எங்கே சுற்றி போனாலும் இந்த 4ஆம் தேதியிலே நிற்கிறியே அப்படின்னா, வேற பாஸ் அந்த அளவுக்கு நான் வெளியில் போகிற இடம் வர இடம் எல்லாமே அதை பற்றியே இருக்கு இல்லையா, அதை பற்றியே பேசுகிறாங்க இல்லையா. ஒரே ஒரு இடம் ஒதுங்கிறதுக்கு இல்லை, மலைக்கு ஒதுங்கினா கூட அந்த மலையை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுகிறாங்களே. அதனால் நம்மளும் அப்பப்போ அந்த பிட்டு போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும், நீங்களும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்ம. சரி, இப்போ மீண்டும் ஒரு போருக்கான ஒரு அறிகுறி எப்படி தெரியுது அப்படின்னா, அமெரிக்கா ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்றதுல ஈரான் இராணுவம்
ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஈரான் இராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, தனது படைபலத்தை எல்லாமே தயாராக வைத்துக்கோங்க, எப்போனாலும் நம்ம பதில் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா அமெரிக்கா கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை பதிலடி கொடுக்கணும். 500 பேலிஸ்டிக் மிசைல்ஸை தொடச்சி வைங்க, அப்படி மின்ற மாதிரி தொடச்சி வைங்க, போகிற வரைக்கும் மின்னிட்டே இருக்கணுன்ற மாதிரி வந்து ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அல் ஜசீரா ஓடி வந்து புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். சரி, ட்ரம்ப் ஏன் இந்த ஒரு அமைதிக்கான ஒப்பந்தத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூக்ளியர் டீலை முதல் தள்ளி வச்சுட்டு முதல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான டீலை நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த ரகசிய கவரில் அனுப்புனாங்களாம். அந்த ரகசிய கவர் அனுப்பின உடனே அதை பார்த்துட்டு தான் அவர் டென்ஷன் ஆகிட்டு சொல்லிட்டாராம், பாஸ் இது வந்து இந்த பழைய செய்தி கூடலாம் இல்லை, 1947 செய்தி மாதிரி நான் சொல்கிறேன் நான். இல்லை அப்புறம் ஏன் ஈரான் வந்து நாங்கள் புதிய ப்ரொப்போசல் கொடுத்தோன்னு சொல்லணும் இந்த இடத்துல? அப்போ ஈரான் நேற்று இல்லை பாகிஸ்தான் இந்த இடத்துல போய் சொல்கிறாங்களா? இல்லை பாகிஸ்தான் நீங்களாவது அந்த பிரிண்ட் பிரித்து பார்க்கலாம் கூட அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையாப்பா, பழைய கதையே தானே, இல்லை புதுசாக ஏதாவது இருக்கான்னு கேட்க வேண்டியது தானே. அவங்க பழைய ஜெராக்ஸையே திருப்பி கொடுத்துருக்குறாங்க, பாகிஸ்தானை எதுவுமே சொல்லாமல் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்போ ரைட்டு தாக்கல் நடத்துறதுக்கான அரிய திட்டங்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே CNN ஓடி வந்து ஒரு நியூஸை போடுறாங்க, அமெரிக்கா வந்து மறந்துருக்காது, ஈரான் வந்து 18 அமெரிக்காவுடைய மிலிட்ரி சைட்டை வந்து துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் வந்து டேமேஜ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் துவம்சம் பண்ணி தூளாக்கி இருக்கிறாங்கன்றாங்க. பாஸ் மற்றும் ஒரு யுத்தம் தொடங்கினா பாஸ், இங்கே பாருங்கள் பாஸ், பாகிஸ்தான் இன்னும் 3 நாளைக்கு தான் தாங்கும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தோனேசியா இன்னும் 20 நாளைக்கு தான் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஆயில் ரிசர்வ் அவ்வளோதான் இருக்குன்ட்டாங்க. வியட்நாம் 30லேருந்து 45 நாள், இந்தியா 25லேருந்து 60 நாள், பிலிப்பைன்ஸ் 50லேருந்து 91 நாள், தாய்லாந்து இன்னும் ஒரு 2 மாதம் தாங்குன்றாங்க. மீதி தைவான், சீனா, ஜப்பான்லாம் ஓரளவு ஹோல்டு வைத்திருக்காங்க. ஜப்பான்லாம் வந்து 260 டேஸும், சீனா வந்து ஒரு 130 டேஸ் பக்கம் வந்து வைத்திருக்காங்க. இப்போ எல்லா நாடுகளுக்கும் பெரிய சிக்கல், அதோட பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க. அதனால் அவங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் உங்களுக்கு சீனா விவகாரத்தையும் ப்ளஸ் அமெரிக்க விவகாரத்தையும் பேச போகிறதுக்கு முன்பு நான் இன்னொன்று பேசிடுறேன். பாருங்களேன், எந்த ஏரியாவில் போயிட்டு அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க இந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள். ஒரு 2 போட்டுங்க, 2 போட்டில் கன்னோடு கிளம்புறாங்க. கன்னோடு கிளம்பிட்டு இந்த புகைப்படம் உங்களுக்கு அடுத்தடுத்து வெளியிடுறேன் பாருங்கள். அது கரெக்டாக ஏமனுடைய போர்ட்டில் யுஏஇனுடைய ஓண்டு கப்பல் MT யுரேகா அப்படின்ற ஒரு கப்பலை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. ஹைஜாக் பண்ணி நேராக எமினுடைய கடற்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த எமினுடைய கடற்பகுதியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இன்றைக்கி சாயந்தரமே சொல்லிட்டாங்க. அரசல் பொருஸ்லாம் நான் அப்போ ரவிக்குமார் RK சேனலில் சுட வந்த செய்தினால அப்போ என்னென்ன கேதர் பண்ணணும்னா அது உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் பாஸ் நம்மளுக்கு தெரியுது, அந்த UAE பேக்கடு கப்பல் எங்கிருந்து வந்து எமினி ஹவுதிக்கில் கிராஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அலேகா ஏமனுடைய துறைமுகத்தில் அதை நிறுத்தி வச்சு ஒரு 7-8 நாள் ஆகுது. 8 நாளாக அங்கே தான் இருக்குது. நிறுத்தி வைத்த கப்பலை அலேகா வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன பாஸ்? இப்போ UAEக்கு யார் மேலே சொல்ல கோபம் வரும்? யார் மேலே வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சவுதி அரேபியா மீது தான் கோபம் வரும். எப்போ இங்கே சோமாலியா கடற்கொள்ளைகள் இங்கே இருக்கிற கப்பலை கடத்திட்டு போகிறதுக்கும் அங்கே சவுதி அரேபியாவுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னா, சமீபத்தில் UAE ஒரு செக் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த OPEC+ நாடுகள்லேருந்து வெளியேறேன், அப்புறம் அந்த இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் குரூப்பில் இருந்து நான் வெளியேறேன், ஒட்டுமொத்தமாக வெளியேறேன். அது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சவுதியினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல, அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ ஏமன் முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா சவுதியினுடைய ஆதரவு படைகள் தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. UAEனுடைய பேக்கட் ஃபோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக ஓடிட்டாங்க. UAE ஆதரவு கொடுத்த நபர் வந்து வேற எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிட்டார், அவர் நாட்டில் இல்லைன்றாங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் UAE போர்ட்டில் அங்கே ஏமன் போர்ட்டில் போய் நிறுத்துனீங்கன்னா அதை வந்து அழகாக தூக்கிட்டு போக மாட்டாங்களா? அப்போ ஏமன் நேரில் தடுத்துருக்கணுமா தடுத்துருக்கூடாதா? ஏமன் தடுக்கலைன்றாங்க. அப்போ அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இனி அடுத்த சம்பவம் என்ன வரப்போதோ தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 3-4 நாட்களாக இந்த சோமாலியா கடற்கொள்ளை கூட அட்டுழியம் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப அட்டுழியம் பண்ணுறாங்க. ஏற்கனவே அங்கேயே எண்ணெய் கப்பல் வரல, அது வரல, இது வரலன்னு உலக நாடுகளே பதற்றத்தில் இருக்கிற சமயத்தில் அந்த கடற்கொள்ளையர்கள் வேலை தாங்க முடியல. பக்கத்தில் நினைச்சிட்டே இருப்பாங்க எமினியவாதிகள், ஏய் நாங்கள்லாம் இன்னும் பேட் பாய்ஸாக மாறல, உங்கள் அட்டகாசம் தாங்க முடியல, நாங்கள் இன்னும் மாறினா என்ன ஆகும் தெரியுமான்னு அவங்க மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அங்கே செங்கடல் பகுதியில் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, எப்போனாலும்
சப்போஸ் இந்த யுத்தம் மறுபடியும் தொடங்குச்சுன்னா எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம். அமெரிக்காவுடைய சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, யுஎஸ்எஸ் நியூ ஆர்லண்ட் LPD-18 கப்பல் வந்து அரேபியன் சீல இது வரைக்கும் ஏப்ரல் 28 வரைக்கும் 20 நாளில் 48 கப்பலை நாங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம், யாருமே உள்ளே விடாமல் பெரிய அளவுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலையில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் தடை இதுக்கு முன்னெல்லாம் வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் வந்து அலோவ் பண்ணல. அது இந்தியாவுடைய கப்பல் கூட ஒன்று ஃபில் பண்ண போயிட்டு எம்டியாக தான் ரிட்டர்ன் வந்தாங்க, அதை அலோவ் பண்ணல அமெரிக்கா. இப்போ அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில கப்பல் வந்து கடந்து வந்துட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி நான் இந்த நியூஸை சன் டிவியில் பார்த்து எனக்கு கொஞ்சம் கிறுகிறுன்னு மயக்கமே வந்துடுச்சு. சன் டிவி நீங்களா இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவங்க கண்டென்ட்டை பாருங்கள். இந்தியாவுக்கு சொந்தமான சரோ சக்தி கப்பல் 45,000 டன் LPGயுடன் ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தது. ஈரானுக்கு எதிராக ஏப்ரல் 13 அமெரிக்கா முற்றுகையை தொடங்கிய பிறகு இந்த பாதையை துணிச்சலாக, ரொம்ப முக்கியம், எப்படி இந்தியா துணிச்சலாக கடந்து வந்தது இந்திய கப்பல் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், ரைட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா வழக்கமாக ஒன்றிய அரசு துணிச்சலாக கடத்த வந்தது அப்படி இப்படின்னாங்க, திடீர்னு பயங்கரமாக புகழ்ந்துருக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன் நான். சரி, இந்த நியூஸ் எதுக்காகன்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு கப்பம் கட்டிட்டு நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ டொனேஷன் கொடுக்குறனோ இல்லை சைடில் எங்கேயாவது லிங்கில் கொடுக்குறோமோ, இது எல்லாம் நீ எந்த வகையில் ஈரானுக்கு கப்பம் கட்டிட்டு வெளியே வந்தாலும், டோல் ஃபீஸை கட்டிட்டு வெளியே வந்தாலும் இங்கே நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம், அதையும் பொருளாதார தடைகளாக கருதப்பட்டு அந்த கப்பலை கூட வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனானுடைய 6 கப்பலை லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. சீனாவுடைய 6 நிறுவனங்கள், கப்பல்லாம் கிடையாது, 6 நிறுவனங்கள் பொருளாதார தடைகள்லாம் தாண்டி பெரிய அளவுக்கு ஈரானுடன் ஏகப்பட்ட இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் கப்பல்களை நாங்கள் தொடர்ந்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சில கப்பத்தை கட்டு கொண்டிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் தடை விதிக்க போகிறோன்ட்டாங்க. இப்போ சீனா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா நீங்கள் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கீங்க, வரம்பு மீறி செயல்படுறீங்க, உங்கள் பொருளாதார தடைகள் அப்படின்னா நீங்கள் ஒரு சில காரணங்களுக்காக வகுக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒரு அறிக்கைகளை விட்டு கொண்டு திடீர்னு பொருளாதார தடை விதிக்கிறதுலாம் வந்து நாங்கள் உடன்பட முடியாது. எங்களுடைய தேவைக்காக நாங்கள் வாங்குகிறோம். அந்த 6 நிறுவனங்களுக்கான பேக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. பேக்கப் அப்படின்னா, இப்போ திடீர்னு பொருளாதார தடைகள் விதிச்சா லாஸ் ஆகும், வேற ஏதாவது வந்தது அப்படின்னா உடனே அதுக்கு தேவையான முழு ஃபண்டிங்கும் அரசு வந்து டேக் ஓவர் எடுக்க சொல்லிட்டாங்க. அந்த 6 நிறுவனங்கள் அவங்களாம் நம்மளா பார்த்துடலான்றாங்க. அதாவது பொருளாதார தடை விதிச்சா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம், உங்களுக்கான முழு பேக்கப் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் தைரியமாக செயல்படுங்க, இறக்குமதி பண்ணுங்க, எவன் தடுக்கிறான் அந்த ஏரியாவில் பார்த்துடலாம் அப்படின்னு சீனா சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாஸ்? ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சீனா வந்து மிகப்பெரிய ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அந்த 5 சீனானுடைய ரிஃபைனரி நிறுவனங்களும் இனி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், தடை விதிப்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது அமெரிக்காவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெட் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி அமெரிக்கா வந்து தடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ இந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ட்ரம்ப்பும் அவங்க மனைவியும் போயிட்டு சீனாவுக்கு போகிறேன்னு சொன்னாங்களே, அப்போ இதுக்கப்புறம் வருவாங்களா? சந்திப்பு இருக்குமா? பார்க்கலாம் பொறுத்திருந்து. மேபி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரிசல் அதிகமாகிடுச்சு பாஸ். அங்கே மட்டும் விரிசல் இல்லைங்க, இன்னொரு இடத்துலையும் விரிசல் வந்துச்சுங்க, பாகிஸ்தான்லேயும். இந்த CPEC ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்களா? CPEC ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த பாகிஸ்தான் குவாடர் துறைமுகத்திலிருந்து அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, பெரும் பொருட்செலவு சீனாவுக்கு. பெரும் பொருட்செலவில் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளித்து அங்கே ஒரு பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சீனாவுடைய ஹேங்கங் அப்படின்ற ஒரு குழுமம் வந்து இன்றைக்கி வெளியேற, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேறன்ட்டாங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தானில் மனுஷன் இருப்பானான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எப்படி? இதுக்கப்புறம் பாகிஸ்தானில் எந்த மனுஷனும் ப்ராஜெக்ட் பண்ண மாட்டான்டா. என்னப்பா ஏன்ப்பா எவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க உட்கார வச்சு கேட்கும்போது சொல்கிறாங்க, ஏங்க காஸ்ட்டு திடீர்னு உயர்த்துறாங்க, தேவையான மின்சார கட்டணம் வந்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ரேட் சொல்கிறாங்க, இப்போ ஒரு ரேட் சொல்கிறாங்க. கொள்கை முடிவில் ஏகப்பட்ட குளறுபாடு. அது இல்லாமல் எங்கள் ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுங்கப்பானா அதையும் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை நான் எங்கேயுமே அனுபவிச்சதில்லை.
அதனால் நான் கிளம்புறேன்ட்டாங்க. சீனா எவ்வளோ கூப்பிட்டு அந்த நிறுவனங்களை சமாதானப்படுத்தினாங்க, ஆனால் முடியல. அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதனால் சீனா வந்து பாகிஸ்தான் மீது கொலகாண்டில் இருக்கிறாங்க. நார்மலாகவே பாகிஸ்தான் மீது என்ன கொலகாண்டு அப்படின்னா, இந்த ஹாஷிப் முனீரும் அந்த அவர் பேர் என்னங்க ஷபாக் ஷெரீப்பும் அமெரிக்காவின் அஸ்தான செல்ல பிள்ளைகளாக மாறிட்டாங்கல்ல. ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளைகளாக இருக்காங்க. அமெரிக்கா கூப்பிட்டு அங்கே பார் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா தலைவரே அது வெள்ளைக்காக்கா மேலே லைட்டாக கருப்பு பெயிண்ட் அடிச்சுங்கிறாங்க, அதை ஒத்துப்பார் தலைவரே என்ன சொல்கிற அப்படின்றாங்க இப்போ பாகிஸ்தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சீனாவுக்கு என்னென்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், இது கொஞ்சம் திசை மாறுது போல், அதனால் நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து தொடர்ந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோன்றதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி தான், ஆல்மோஸ்ட் அவங்க கார்க் ஐலாண்ட்லேருந்து அவங்களோட ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. யார்? ஈரான்கிட்ட. ஏன்னா அவங்களோட உற்பத்தியை வந்து கடந்து கொண்டு போய் சேர்த்த முடியல அமெரிக்கா தடையினால். உற்பத்தி எல்லாமே க்ளோஸ் ஆனதுனால இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்திட்டாங்களாம். இன்னிலேருந்து ப்ளூம்பர்க் பத்திரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொடக்ஷன் யூனிட்டு நிறுத்திட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க. அப்படி ப்ரொடக்ஷன் யூனிட் நிற்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து அங்கே திண்டாட்டங்கள் வந்து பெருசாக வரும்ன்றாங்க. ஈரான் தரப்பில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ரொடக்ஷன் யூனிட் நிறுத்திட்டோம், ஸ்டோரேஜ் ஃபில் பண்ணிட்டோம், முடிஞ்சால் அதுக்கப்புறம் எடுத்து போகிறோம், இதில் போய் என்ன எங்களுக்கு லாஸு அப்படின்றாங்க. பட் ப்ளூம்பர்க் பத்திரிக்கை அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? உனக்கு லாஸ்னா நீ ஒத்துக்கணும், சும்மா அப்போல்லாம் நீ பேசக்கூடாதுன்ற மாதிரி இவங்க பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஏப்பா எனக்கு எந்த லாஸாக தான் என்னப்பா, நான் வந்து யுத்தத்துக்கே தயாராக இருக்கிறேன், நீ வேறு ஓடி வந்து என்னப்பா லாஸுன்ற மாதிரி அவங்க தரப்பில் இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் மூலம்னால அவங்களுடைய உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்படுது, இனி அவங்க பொருளாதாரம் க்ளோஸ் ஆகுது, எல்லாம் முடிஞ்சது. மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்து அங்கே மைக் ஜான்சன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு, இந்த மாதிரி வார் ஓவர், இதுக்கப்புறம் நான் தாக்கல் நடத்த மாட்டேன். அது காலை செய்தி. இப்போ மாலை செய்தி மறுபடியும் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஈரான் தொடர்ந்து தனது பிடிவாதத்தால் இன்னும் சற்று நாளில் வந்து தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறதுன்றாரு. சரி, வழக்கமாக அவர் அப்படி தான் பேசுவார். அவர் ட்ரம்ப்போட பேட்டியை காலையில் ஒன்றும் மதியம் ஒன்று சாயந்தரம் ஒன்று பார்த்தோன்னு வச்சோங்களேன், என் பாட்டு தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜாலியாக நான் சொல்கிறது கேட்டுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. பட் நான் டெய்லி அவர் வந்து வாட்ச் பண்ணி அந்த செய்தியை தொகுத்து அதில் எதெல்லாம் வளருது எதெல்லாம் உண்மை இருந்து கண்டுபிடிச்சவங்க கிட்ட போகிறது இருக்குது பாருங்கள், அது பெரிய நியூஸாக தான் இருக்குது. ஈரான் இன்னைக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரை வந்து தூக்கிலிட்டுருக்காங்க. எஸ், 2 பேர்த்த நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் வந்து எதிராளிகளுக்கு ஆதரவாக ஒரு சில துரோகம் பண்ணாங்கன்ற அடிப்படையில் தூக்கிலிடுறாங்க. ஆனால் ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் எனக்கோ டெய்லியும் ஒரு 3 பேர் 4 பேரை தூக்கிலிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் அது எந்த அடிப்படையில் தூக்கிலிடுறாங்க, அதை அவங்கள எதிர்த்து பேசினா தூக்கிலிடுறாங்களா, இது வந்து ஒரு வகையான சர்வதிகார போக்கு தான். மற்ற நாடுகள் விட ஈரான் பொறுத்த வரைக்கும் வடகொரியாவில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. வடகொரியாவிலையோ இல்லை வடகொரியாவுக்கு அடுத்தது வந்து உக்ரைனில் கூட இவங்க 2 தான் சர்வதிகாரில் உச்சம். வடகொரியாவுக்கும் இப்போ ஜெலன்ஸ்கிக்கு தான் டஃப்பு. இவங்க 2 பேர் கூட இந்த அளவுக்கு தூக்கிலிடுறதுலாம் இல்லை. ஆனால் இப்போ ஈரானில் தினசரி 3 பேர் 4 பேர் 5 பேர் இந்த போராட்டம் பண்ணதில் நேற்று கூட ஒரு சின்ன பையன், ஒரு பையன் 17 வயசு பையனா 21 வயசு பையனா மறந்துச்சு, அவனை தூக்கிலிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈரான் தொடர்ந்து பண்ணுவது என்பது சற்று விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம், வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கலாம், ஒரு விசாரணைக்கான நாட்களை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இதெல்லாம் எதற்காகன்னா அங்கே அவங்கள எதிர்த்து பேசினாவே அந்த பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஈரானை பற்றி ஒரு சின்ன வார்த்தை மூச்சு விட்டா கூட கூட்டு போயிட்டு தூக்கில் போட்டுறது. இது என்ன, இது ஒரு வகையான சர்வதிகார போக்கும் மாதிரி தான் தோணும் உங்களுக்கு. ஏன்னா நான் சொல்லும் ஒரு சிலர் கடினமாக இருக்கலாம், என்னப்பா ஈரானை இப்படி சொல்கிறே அப்படின்ட்டு. ஏன்னா காலங்காலமாக நான் விமர்சனத்தை தாகணும், நான் உண்மைனா உண்மை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் தூக்கிலிடுவது என்பது சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அது யாராக இருந்தாலும் விசாரிக்க வேண்டும், இன்னும் சற்று டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ பாஸ் ஜனவரியில் போராட்டம் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ என்னங்க மாதம்? ஏப்ரல். இப்போ தான் மே 2, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்தில் நீங்கள் விசாரணை கண்டுபிடிச்சி தூக்கிலிடுறீங்க அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் அதுவும் ஒரு சில கேஸ்லாம் வந்து 15 நாள்லாம் விசாரித்து தூக்கிலிடுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். நம்ம பாகிஸ்தானும் குவைத்தும் வந்து பெரிய அளவுக்கு என்னப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாமா, திரும்பி ஏன்பா புட்டுக்குச்சு, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தலைவரே இதை பேசிடலாம்ன்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. குவைத் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை வரதுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னுமே நீங்கள் பாகிஸ்தானை நம்பி விட்டீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த உலக நாடையும் கூப்பில் உட்கார வச்சுருவாங்க. அது வேணால் எனக்கு உறுதின்னு தோணுது.
பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறது இல்லை. ஈராக் இன்னைக்கு வந்து 1.5 மில்லியன் பேரல் பர் டே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டு ஹையாக கொண்டு வந்திருக்காங்களாம் ஈரானில். ஈராக் தான் விவரம் என்ன பண்ணிட்டாங்க, சிரியா அந்த வீடியோ பதிவு பாருங்கள், இன்னைக்கு கூட பார்த்தேன் நான். சிரியா வழியாக கொண்டு வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய போர்ட் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க நீட்டாக பாதையை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஏப்பா நீங்கள் தடுங்க, தடங்கள்லாம் போங்கப்பா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஈராக் தனது பாதையை அந்த பக்கம் கொண்டு போனதுனால இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. யுஏஇ இன்னைக்கு வழக்கம் போல் அவங்களுடைய விமான சேவை முழுமையாக நாங்கள் சீரடைந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. காசா அண்ட் லெபனான் விவகாரத்தை பார்க்கும்போது கடந்த 24 மணி நேரத்தில் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பாலஸ்தீனியர்கள் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து ஹெவி அட்டாக், லெபனானில் ஹெவி அட்டாக் பார்க்க முடியுது. குறைஞ்ச இன்னைக்கு 15 பேர் பக்கம் இருந்து போனதாக கிளைம் பண்ணுறாங்க. இதுவரை 2659 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே தொடர்ந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட நாடை விட ஈரானை விட எங்கே அதிகமாக இறந்துருவாங்க போல. அதாவது ஈரானை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்த ஹெஸ்புல்லா கடைசியில் ஹெஸ்புல்லா இறக்குறாங்களோ இல்லையோ அங்கே பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இழப்புகள் சந்திச்சா கூட கடைசியில் இந்த போர் நிறுத்த வரும்போது இந்த கேக்கை ஊட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்களே, அதுதான் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த இறந்தவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுறீங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ரீசெண்டாக கூட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஹெஸ்புல்லா காப்பாற்றின பேரில் இவ்வளோ பெரிய இழப்புகள், இவங்க தாக்குதலை குறைக்கவே இல்லை. ஹெஸ்புல்லாவும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமைகள் மீது தொடர்ந்து தாக்கம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிலியான்னு சொல்லிட்டு இந்த படகு மூலியமாக உள்ளே வந்தாங்க பாருங்கள், வந்துட்டு இந்த காசாவுக்குள்ளே ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாங்க இல்லையா, காசாவுக்குள்ளே வந்துட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ளோட்டை வந்து 2 பேர்த்த மட்டும் அழுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 2 பேர் வந்து ஹமாஸுக்கு ஃபண்டிங் பண்ணதில் நேரடி தொடர்பு இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த நாட்டுக்காரன்னு அனௌன்ஸ் பண்ணல. சம்மந்தப்பட்ட நாடு இத்தாலியா இருந்தால் ஜார்ஜியா மெலோனி அவர்களே ஓடி வந்துடுவாங்க, சம்பவ ஜெயிலுக்குள்ளேயே வந்துடுவாங்க. இப்போ மம்தா பானர்ஜி அந்த போலிங் பூத்துலேயே உள்ளே போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ஓடி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் எப்படி சமாளிக்க போகிறது தெரியல. அமெரிக்காவுக்கு மறுபடியும் அதாவது நிறைய பத்திரிகைகள் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்கிறது பெருசு இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட டார்க் ஈகல் ஹைப்பர்சோனிக்கை கொண்டு வந்து இறக்கிருக்கீங்க, அது ஒரு மிசைல்ஸோட காஸ்ட் வந்து 40 மில்லியன். ஒவ்வொன்றும் பில்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகுது. ஒரு மிசைல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா. அதே ரஷ்யாவுடைய கின்சால் மிசைல்ஸ் வந்து வெறும் $4 மில்லியன்லேருந்து 10 மில்லியன், $4 சொல்லிட்டு பாருங்கள். காலைல கூட பில்லியன்றதுக்கு பதில் ட்ரில்லியன் சொல்லிட்டேன். அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நன்றி கோடான கோடி நன்றி. 4 மில்லியன்லேருந்து 10 மில்லியன், அப்போ அவங்களுக்கும் 30 மில்லியன் செலவாகுது. இந்த காஸ்ட்டு தான் அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் அப்படின்னா வந்து காஸ்ட் அதிகம். அதை எப்படி அவங்க ஏமாத்துறாங்களா, அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவை ஏமாத்துறாங்களான்னு தெரியல. எப்படி அவ்வளோ காஸ்ட் வைக்கிறாங்க? மற்ற நாடுகள் எல்லாமே இவ்வளோ காஸ்ட்லாம் கிடையாது. 30% அமெரிக்கா கோட் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து மற்ற எல்லா நாடுகளையுமே 30% தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வருது. அவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவங்க சரி பண்ணல அப்படின்னா இந்த யுத்தத்தில் மற்ற நாடுகளை விட அவங்க அதிகமாக இழந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு குறிப்புமே சொல்கிறாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வெஸ்ட் பெங்காலோட முடிச்சுக்கலாம். நம்ம ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ராபர்ட் ஃபைகோ அப்படின்னா ஸ்லோவோக்கியோட பிரைம் மினிஸ்டர், அப்போல்லாம் வந்து எங்களை பற்றி கடுமையான சொற்களை பயன்படுத்துவார். ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடை தெளிவாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் எங்கிட்ட மீட் பண்ணணுன்னு ஆவலாக்குறார், நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். ஹங்கேரியனுடைய தேர்தல் நிலவரம் என்பது ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவுடைய தன்மையை மாற்றிவிட்டது. ஏன்னா ட்ரம்ப்புன்றதை விட ரஷ்யாவுக்கு ஆதரவளிக்கிற நாடு தேர்தலில் தோற்றுரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு, நன்றின்றார். அப்போ இனி கள நிலவரம் மாறுன்றாரு. அந்த நிலைப்பாடு, ஐரோப்பாவோட நிலைப்பாடும் இது எல்லா நிலைப்பாடும் மாறும்னு இருக்கிறார். பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து. மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியும் இருக்கிறது. இந்த ரோட்ரிகஸ் யாருங்க? வெனிசுலானுடைய தற்போதைய அதிபர். இந்த நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டு போகும்போது அந்த அம்மா 3 நாளாக சாப்பிடல. ஐயோ எங்கள் தலைவரை தூக்கிட்டு போயிட்டாங்களா, ஐயோ எங்கள் தலைவரை தூக்கிட்டு போயிட்டாங்களா. இன்னைக்கு வீடியோ பதிவு பாருங்கள், அந்த அம்மா இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருமே இருக்காது. அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு அடுத்ததாக அதிகமான ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடு அவங்க தான். ஃபஸ்ட்டு அமெரிக்கா, அடுத்து சவுதி அரேபியா, 3வது வெனிசுலா. அந்த அளவுக்கு சும்மா மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்றுமதி பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அண்ணன் காலியானா அண்ணன் போனால் திண்ணை காலியாகுமா, அந்த டைலாக் மட்டும் எனக்கு போட்டு விடுங்க, என்னோட டைம் பார்த்துக்கிறேன் நான். அந்த அளவுக்கு தயாராக இந்த அம்மா. இப்போ இந்த அம்மா கிட்ட போய் ட்ரம்ப்பே ஐயா எம்மா ரோட்ரிகஸ்
அம்மா கொஞ்சம் ஒரு நிக்கோலஸ் மதுரை அவர்களை ரிலீஸ் பண்ணிட்டோமா அப்படின்னா அந்த அம்மா என்ன ஐயோ பண்ணிடாதீங்கன்னு தானே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தலைகீழாக மாறிவிட்டது வெனிசுலா. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.